அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. மறுசீரமைப்பு சம்பந்தமாக தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார். மேகதாது பிரச்சினை, காவிரி பிரச்சினை, தமிழ்நாட்டில் உள்ள மைய பிரச்சினை, மிக முக்கிய பிரச்சினை, வாழ்வாதார பிரச்சினை, விவசாய பிரச்சினை, உணவு பாதுகாப்பு பிரச்சினை, குடிநீர் பிரச்சினை. இது சம்பந்தமாக அனைத்து கட்சிகளும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொல்லியும் கூட்டாத முதலமைச்சர் அவர்கள் இன்னும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக மத்திய அரசு இன்னும் அறிவிக்கவில்லை. எப்பொழுது சட்ட மசோதா கொண்டு வருவோம் என்று தெரிவிக்கவில்லை. இந்த சூழலில் அந்த பிரச்சனை சம்பந்தமாக, டீலிமிட்டேஷன் பிரச்சனை சம்பந்தமாக அப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அனைத்து மக்களவை, மாநிலங்களவை, அனைத்து எம்பிஸ் கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன தேவை? இதனால் என்ன நடக்கும்? நீங்க அனைத்து கட்சிகளை அழைத்து இது சம்பந்தமான விவாதம் செய்யுங்கள். என்ன எங்களுடைய கருத்து என்னன்னா, இது காங்கிரஸ் தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதனால் திமுகவின் நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ளத்தான் நாளை இந்த கூட்டம் முதலமைச்சர் தலைமையிலே நடைபெறுகிறது. இந்த டீலிமிட்டேஷன்ல திமுகவுடைய ஸ்டாண்ட் என்ன அதை தெரிந்து கொள்ளத்தான் நாளை இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இது எங்களுடைய கருத்து. இது எங்களுடைய கருத்து மட்டுமில்ல, பொதுவாக அரசியல் தெரிஞ்சவர்களுடைய கருத்து. காங்கிரஸை பொறுத்த மட்டும் அழுத்தம் கொடுக்கிற கட்சி கிடையாது. எங்களை பொறுத்த மட்டும் நாங்க ஒன்றும் அழுத்தம் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. அவருக்கு அழுத்தம் இருக்கலாம், பாஜக இருந்து, மோடிஜிக்கு இருந்து அழுத்தம் இருக்கலாம் அவருக்கு. அவர் டீலிமிட்டேஷன் அவர் பாஜக கொண்டு வர்றத, மோடி சொல்றத, அமித்ஷா கொண்டு வர்றத திரு அன்புமணி ஆதரிப்பாரான்னு நீங்க கேள்வி கேட்டுக்கணும். கேள்வி கேட்டீங்கன்னு தெரியல. அடுத்து வந்தாருன்னா கேள்வி கேளுங்க அவர்கிட்ட. மோடிஜியும் கொண்டு வர இந்த டீலிமிட்டேஷனை தமிழ்நாட்டுக்கு ஏமாற்று வேலையை டீலிமிட்டேஷன் ஆக்ட் மூலமா கொடுத்து தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறிக்கிறதுக்காகவும் குறைப்பதற்காகவும் செய்ய போற இந்த சதியை எதிர்த்து பேசாத சில கட்சிகள்ல மிக முக்கியமான கட்சி டாக்டர் அன்புமணி அவர்களுடைய கட்சி. அதனால அவர் முதல்ல அதை பத்தி சொல்லட்டும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் யார் அவரை அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பண்ணிட முடியாது. அவரை பொறுத்த மட்டும் எந்த ஒரு அழுத்தத்துக்கும் ஆளாகாதவர். அவரை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இந்த முடிவு எடுத்துக்கிறார். அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஒரு கூட்டணி கட்சியை மட்டும் ஒரு கூட்டல நினைச்சிருந்தா கூட்டணி கட்சிகள் மட்டும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மார்க்சிஸ்ட், பிசிகே மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 21 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் அழைச்சிருக்கலாம். ஆனா அவர் முதலமைச்சராக ஏறக்குறைய நான் 12 வருஷமா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கேன். இதுவரைக்கும் அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை எந்த முதலமைச்சரும் கொடுத்தாரு. காவிரி பிரச்சனையை பற்றியோ அல்லது மேகதாது பிரச்சனையை பற்றியோ அன்புமணி அவர்களும் அரசியல் பண்ணணும்ன்றதுக்காக ரொம்ப துடியா துடிச்சுட்டு இருக்காரு. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.